Hello friends, welcome to Dhivya Sreeji channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமா, eral குழம்பு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் மிதக்க வந்து இறால் குழம்பு எப்படி வந்து நம்ம செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பில் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில்வர் பாத்திரம் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் அதில் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணது, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஸோ வெங்காயமும் நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மில் தாங்க செய்யணும், இல்லைன்னா நமக்கு வந்து இது கறி பிடிச்சிரும். சில்வர் பாத்திரம் வேறு. ஸோ உங்களுக்கு மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் ரொம்ப. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அதையும் வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் போகட்டும். ஸோ இப்போ இந்த பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அது ட்ரையாகவே வந்து அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பச்சை வாசம் வந்து போகும். ஸோ இதுக்கு தக்காளி எல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் தண்ணியும் ஊற்றிடாதீங்க. அப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த கொடம்புளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை. ஸோ இப்போ வந்து அந்த புளி தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ப்ரான்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றிக்காதீங்க. இப்போ இது தண்ணியை மாதிரி தாங்க இருக்கும், இந்த வாட்டர் கன்சிஸ்டன்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு குழம்பு ஆகிட்டு ஆறும்போது கெட்டியாயிரும் கொஞ்சம். ஸோ இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஸோ அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ண அந்த இறாலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 400 கிராம்ஸ் இறாலுங்க. ஸோ இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் ஓப்பனில் குக் பண்ணணும். ஸோ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நான் வந்து மூடி வச்சு குக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 5 நிமிஷம் கழித்து நமக்கு இறால் வந்து நல்லா சுண்டிருச்சு, அந்த சுருங்கி வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து சிம்மில் வச்சணுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வந்து சிம்மில் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் மிதக்கிறது எல்லாமே ஆயில் தான். அந்த எண்ணெய் மிதக்க வரணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கேரளா ஸ்டைல் வந்து இறால் குழம்பு. ஸோ செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான்ஸ்டிக்கில் செய்யாதீங்க, இதோட சுவையே போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.